இப்போ நம்ம ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றோம், எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கா அப்படிங்கிறது தெரியல, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஜென்ரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ஸ்டார்ட் அப் ஆச்சு. கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நம்மளுடைய கேர்ள்ஸ் நம்மளுடைய பாய்ஸ் வரணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரவுண்டட் மைண்ட் செட் வரணும். அகெயின் இட் இஸ் ஸ்டார்டிங் வித் மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம வாழுற லைஃப் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃபேமிலியோட இப்படி ஒரு ரூட்டட் ஒரு கிரவுண்டடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் we can get back to our reality. ஸோ இல்லை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பாருங்கள், எங்களோட ஒர்க் எல்லாமே நீங்கள் ஆன்ஸ் எல்லாமே த்ரோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் என்னோடது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே நம்பலாமா, இது ப்ராடக்ட் உங்ககிட்ட வாங்கலாமா, நீங்கள் எங்களுக்கு கரெக்டாக அனுப்புவீங்களா, அந்த கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஏன்னா நார்மலாக ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோவில் போய் அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி ஏஐலையும் வரணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நான் என்னோடய ஒர்க்கை வந்து நான் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹாய் ஹலோ அவதார் லைவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு 4 டிஃப்ரெண்ட் அமேசிங் ஆண்டர்ப்ரெனியர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே விமன், ஹோம்லேருந்து அவங்க வீட்டிலேருந்தே சூப்பராக தொழில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. 4 பேருமே டிஃப்ரெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறது, அண்ட் இப்போது 2024 என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ ஹாய், ஸோ உங்களை பற்றி ஒரு 2 லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐ எம் ரஞ்சினி ஃப்ரம் ஈரோடு. நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனல் நேம் வந்து ஹோம்மேட் லைஃப் ஸ்டைல். ஸோ அண்ட் ஆல்சோ பேபி ப்ராடக்ட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரீசெண்டாக அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு எங்கள் ஏரியாவில். ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து ஃபீட்பேக் வந்து செமையாக இருக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட பர்சனல் இது. ஃபென்டாஸ்டிக். ஓகே, ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ பிஸ்னஸ் வந்து இப்போ அப்கமிங்கில் லாஸ்ட் 6 months. 6 months. ஓகே, அமேசிங். ஸோ எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஈரோடு மேம். ஓகே, தேங்க்யூ. அண்ட் உங்களை பற்றி ஒரு வார்த்தைகள். என் பேர் ஹேமமாலினி. இப்போது ஒரு 6 months நான் வந்து மினிமலிசம் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபார் பாஸ்ட் 14 years சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பிஹேவியரல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இப்போ அதோடைய நெக்ஸ்ட் லெவலாக வந்து மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் அஃபிஷியலி நவ் மினிமலிஸ்ட் மாலினி ஃபார் யூ. வாவ், ஓகே, ஃபென்டாஸ்டிக். ஸோ ஹாய், உங்களோட பேர், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய், ஐ எம் வினிதா சண்முகம் ஃப்ரம் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். எம்ப்ராய்டரி கிளாஸஸ் 4 years கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் 1300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஃபென்டாஸ்டிக். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருப்பூர். ஓகே, ஸோ ஹாய், உங்களோட பேர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹாய், நான் மௌனிகா தனசேகரன். நான் பேசிக்காக ஒரு ஏஏ ஆர்டிஸ்ட். இப்போ 6 months பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஏஐ வந்து ப்ளூம் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் ஏஐ பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம். எந்த ஒரு ஃபேக்டர் உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு? ஸோ வாட்ஸ் தட் ட்ரைவ்? ஓகே மேம், எனக்கு பேபி வந்து 2 year பேபி இருக்காங்க, பாய் பேபி. ஸோ அவங்களேருந்து நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்சனலாக நிறைய சர்ச் பண்ணேன். ஸோ எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றோம், எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கா அப்படிங்கிறது தெரியல, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஜென்ரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ஸ்டார்ட் அப் ஆச்சு. ஸோ அதுலேருந்து என்னோட ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஃபென்டாஸ்டிக். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்கீங்க, அதுவும் வந்து பேபிக்கான ஃபுட் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு விஷயமும் நீங்கள் வந்து கான்ஷியஸாக பண்ண வேண்டியதாக இருக்குது? மேம், ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து ரொம்ப கான்சியஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரொம்ப கான்சியஸாக தான் இருக்க மாதிரி, ஹைஜீனிக்காக இருக்கா, ஸோ அந்த ப்ராடக்ட் நான் எப்படி ஒவ்வொன்றும் டெப்த்தாக போய் நான் எல்லாமே சர்ச் பண்ணி தான் மேம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆசம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட், எந்த ஒரு ஃபேக்டர் ரொம்ப ட்ரைவ் பண்ணிச்சு? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சென்னை ஃப்ளட்டு வந்தப்போ எங்கள் வீட்டில் இருந்த டிவி அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் ரெண்டுமே வந்து நாங்கள் பவர் இல்லாதனால யூஸ் பண்ண முடியல. ஸோ யூஸ் பண்ணாத போது எங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது. தட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். ஏன் அதை அப்போ அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃபார் பாஸ்ட் 8 years நாங்கள் வந்து டிவி அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் இல்லாமல் ஒரு ஹாப்பி ஃபேமிலி லைஃப்பை நாங்கள் லீட் பண்ணுறோம். ஸோ இதையே வந்து நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது வர்ச்சுவல் வாட்டர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஐ ரியலி ஸ்டாப்ட் டூயிங் மெனி திங்ஸ். ஆஸ் அ ட்ரெயினராக இது வந்து என்னை ரொம்ப சீரியஸாக அஃபெக்ட் ஆச்சு. ஸோ என்னை ஃபஸ்ட்டு மாற்றுறதுக்கு நான் இது ரிலேட்டட் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு புக் ஒன்று எழுதினேன், ஒரு மினி புக்லெட். ஸோ இட் இஸ் அகெயின் பப்ளிஷ்ட் ஃபார் ஃப்ரீ, கால்ட் லெஸ் மீன்ஸ் மோர். அந்த புக்கை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ் ஆஸ் மை லைஃப் ஸ்டைல். இப்போ ஒரு பாஸ்ட் 6 months அந்த லைஃப் ஸ்டைலை நான் மற்றவங்களுக்கும் ட்ரைனிங்காக கொடுக்குறேன்.
சூப்பர். ஸோ நீங்கள் வந்து ஒரு லெஸ் மீன்ஸ் மோர் இந்த ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பட் இப்போ இருக்கிற ஒரு காலத்தில் இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த சுச்சுவேஷனுக்கு அது ரொம்பவே நீடட். பிகாஸ் எந்த ஒரு விஷயம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இன்றைக்கி லோன் இல்லாமல் நான் வந்து ரொட்டேஷனில் மணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் நம்மளுடைய லக்ஸரி நீட்ஸ், தேவையில்லாத நீட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அந்த வகையில் மைண்ட்ஃபுல்லாக நம்ம வந்து எஃபெக்டிவாக நம்மளுடைய பேலன்சஸை கொண்டு போகிறோமா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு அட்ரெஸிங் பாயிண்ட்டே. அந்த வகையில் இது வந்து மோஸ்ட் நீடட் ஃபார் திஸ் ஹார். ஃபேண்டாஸ்டிக். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காலத்தில் யாருமே வந்து நீட்ஸ் என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்குறது இல்லை. எல்லாரும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ வாண்ட்ஸுமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு இஎம்ஐ இந்த ஒரு புழக்கத்திலேயே ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்சுவலி நம்மளுக்கு தேவையில்லை, இது இல்லாமலே நம்மளால் நல்லா வாழ முடியும் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுங்கள்? as I said, first two things. ஃபர்ஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எல்லார் கையிலையுமே இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. So you can definitely say no to a television in the first place. And then if you are living a little bit closer to market, அந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டருக்கும் நோ சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கன்சியூம் பண்ணி வாங்கலாம். That's very effective and I myself is practicing, so that's very best. அமேசிங். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஐ கம் பேக் டு யூ. ஸோ ஹாய், நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கீழே வந்து 1300+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸில் ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆரி எம்ப்ராய்டரி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேயும் ஒரு இடத்துல மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ என்கிட்ட படித்த லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்கள ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எல்லாருமே ஈஸியாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்கிற ஒரு பிஸ்னஸாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல க்ரோத்தும் கிடைக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்க்கு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்ஸ்டா, யூடியூப் அந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் அது க்ரோத் ஆகுது. நல்லா அவங்கள டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நான் 2016 நாங்கள் திருப்பூர் வந்தோம். 6000 சேலரியில் தான் நாங்கள் வந்து எங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 10 ரூமில் தான் எங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஓவர் டைம் பார்த்து தான் எங்களோட ஃபுல் ஃபேமிலி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நானும் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் ப்ரெக்னன்சி டைம் என்னை அனுப்பலை. ஒரு பனியன் கம்பெனி, அங்கே ஃபுல்லாக கார்மெண்ட்ஸ் தான். ஸோ அதில் வந்து ஒரு டிஷர்ட் பனியனுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து கட் பண்ணணும். ஸோ அந்த ஜாப் பண்ணும்போது ஒரு டிஷர்ட்டுக்கு 50 பைசா கொடுப்பாங்க, பேண்ட்டுக்கு ₹1 கொடுப்பாங்க. ஸோ அது மட்டுமே தான் என்னோட ஏர்னிங்காக இருந்துச்சு. அது பத்தாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது நான் யூடியூப் பார்த்து தான் இதை கற்றுக்க ஆரம்பித்தேன். நிறைய பேருக்கு போட்டு கொடுத்தேன். பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஓகே நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்படியே ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆரம்பித்தேன். இப்போது 1300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் அப் பண்ணியிருக்கேன். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் உங்களுக்கு ஆவரேஜாக என்ன மாதிரி சேலரி இருந்தது அப்படின்லாம் எங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்க. யா. ஸோ இப்போ வந்து இப்போது கரண்ட் சேலரி நம்ம சொல்ல வேண்டாம், ஒரு ரஃபாக நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? ஒரு 50,000 மினிமமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதை பொறுத்து. இப்போ என்னோட இன்கம் அப்படின்னா 1.5 கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது, நான் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது, அதெல்லாம் பொறுத்து என்னோட மந்த்லி இன்கம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஒரு ஆரி பிஸ்னஸில் பேஷன் எந்த அளவுக்கு முக்கியம்? கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 2 நாள் வருவாங்க, பேக் பெயின், ஷோல்டர் பெயின், நெக் பெயின், வேணா நான் கண்டினியூ பண்ணல அப்படின்வாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா கஷ்டமும் இருக்கும். பட் கண்டினியூ பண்ணணும். ஒரு 1 வீக் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது பழகிடும். ஆனால் நம்ம அதை விடக்கூடாது, பண்ணணும். நிறைய டிசைனிங் ஐடியாஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா இது கற்றுக்கிட்டோம், இது பண்ணிட்டோம், அவ்வளோதான் கிடையாது. நிறைய டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்கமிங்கில் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் திரும்ப நம்ம லேர்ன் பண்ணணும், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஏஐயில் இருக்கீங்க, தட் இஸ் த ஃபியூச்சர், ரைட்? ஸோ இது உங்களுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருந்தது? ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் வந்து கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பொதுவாகவே எனக்கு வந்து பர்சனலாக ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணி அவங்க ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கிஃப்ட்லேயே நார்மலாக ஒரு ஷாப்பில் போயிட்டு பை பண்ணிட்டு வந்து ஒரு ஷோ பீஸாக மட்டும் இருக்கணும். ஸோ அவங்களோட ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஏஐ வந்து ப்ளூம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நான் வந்து மூவ் ஆன் ஆகியிருக்கேன். எதனாலன்னு பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்கள ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் மிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த
மாதிரி மிஸ் பண்ணும்போது அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஷாப்பில் வந்து எடிட் பண்ணும்போது ஒரு சில சர்டைன் தீம்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து எல்லாரோட ஃபேஸ் அண்ட் பாடி டைப்க்கு வந்து சூட் ஆகாது. ஸோ இப்போ வந்து ஏஐயில் பண்ணும்போது நம்மளால் வந்து ஒரு 90% வந்து ரியலிஸ்டிக்கான அவுட்புட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுது. ஸோ அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கிறது எனக்கும் ஹாப்பியாக இருக்குது, அதனால பண்ணிடுறேன். ஃபென்டாஸ்டிக். ஸோ இதில் வந்து நம்ம ரியாலிட்டியில் இல்லாத விஷயங்கள்லாம் ஃபோட்டோ அண்ட் வீடியோ மூலிமா நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் யுவர் பிஸ்னஸ் இஸ் ஜென்ரலி டு மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி இல்லை, பட் ஏதாச்சும் ஒரு சின்ன மொமெண்ட் இருந்திருக்கும், இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பிஸ்னஸை நான் கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண போகிறேன், இதில் தான் இருக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மொமெண்ட்னா என்ன சொல்வீங்க? ஸோ நிறைய கஸ்டமர் வந்து டே டு டே பேசிஸில் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட அப்பா வந்து இப்போ இல்லை, என்னோட மேரேஜ்க்கு அவங்க வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லைனா எனக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு, எங்கள் அப்பா வந்து அந்த குழந்தைய ஹோல்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நான் நிறையா எடிட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு பேரண்ட்டு நியூ பேரண்ட் தான், அவங்களோட பேபி வந்து ஒரு 6 month ஓல்டு வரையே தான் இருந்தாங்க. ஸோ கொரோனாவில் வந்து அவங்க பேபி வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த பேபி கூட வந்து ஒரு ஃபேமிலி பிக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேபி கூட இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே தேங்க் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் திருப்ப நடக்காதுன்னு நினச்சோம், பட் ஆனால் இந்த இமேஜ் மூலமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கஸ்டமர்ஸும் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இந்த ஸ்மைலை வந்து நான் கண்டினியூஸாக எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அமேசிங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் நம்மளுக்கு க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ வந்து ஏஐ பொறுத்தவரையில் இமேஜஸ் வந்து தான் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வரல. ஸோ வீடியோஸ் வந்ததுன்னா இன்னும் லைவ்லியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பர்சன் வந்து ஜஸ்ட் ஃபோட்டோவில் பார்க்குறத விட அவங்க ஸ்மைல் பண்ணியும் இல்லை வாக் பண்ணியும் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஹக் பண்ணியும் அந்த மாதிரி ஒரு லைவ்லினஸ் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அதுவும் சீக்கிரம் வரும். அதுலேயும் நான் வந்து என்னோட கஸ்டமர்ஸை ஹாப்பி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஃபென்டாஸ்டிக், தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் பற்றி ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாச்சு, பட் ஆக்சுவலி இந்த பிஸ்னஸில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பேசிடலாம். நீங்கள் இனிஷியல் டேஸில் ஒரல்ஸ் இப்போ கூட ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நம்ம சொல்லிடலாம். ஸோ ஏன்னா இப்போ வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது லாஸ்ட் வீக் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ரேட்டில் இருக்கும், இந்த வீக் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ரேட்டில் இருக்கும். பட் நான் கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்ட ஒரு ப்ரைஸ் அப்படின்னா அந்த ப்ரைஸில் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த ரீசன் சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல சில சாக்ரிஃபிகேஷன் நான் பண்ணி தான் ஆக முடியும் மணி மைண்டடாக இருக்கும்போது. ஸோ என்னோட ப்ராடக்ட் வந்து குட் ப்ராடக்டாக இருக்கும்போது கண்டிப்பாக ரீச் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மணி மைண்டடாக இல்லாமல் அந்த ப்ராடக்ட் சீக்கிரம் ரீச் ஆகணும் அண்ட் ஆல்சோ எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன். ஸோ அதனால் மணி மைண்டடாக இல்லாமல் போகிற வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் வந்து சூப்பராக ரன் பண்ணலாம், சக்ஸஸ் பண்ணலாம். ஃபென்டாஸ்டிக். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட இந்த ஒரு லைஃப் ஸ்டைல், இந்த ஒரு கோச்சிங்கில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி எஸ் அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளிஸ்டிக்காக இருக்கேன்வாங்க, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்காக என்ன நினைப்பாங்க, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோம் இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணோங்கிறதுக்காக ஆப்வியஸ்லி ஒரு லக்ஸூரியஸ் ஒரு ஃபேக் லைஃப் ஸ்டைலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஆப்வியஸ்லி இருக்கத்தான் செய்யும், பிகாஸ் சோஷியல் இம்பேக்ட். ஸோ அதை பிரேக் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் நான் வந்து இதை கம்யூனிட்டியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மினிமலிஸ்ட் மாலினின்ற பேரில். ஸோ இது ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும்போது இட் சப்போர்ட் ஈச் அதர். எவ்வளோ சிம்பிளாக நான் இருக்கேன் தெரியுமா, இன்றைக்கி நான் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணும்போது அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்யூனிட்டிக்குள்ளே கம்பல்சரி இருக்கும். ஸோ இப்படியே இந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ரெண்டல் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், டொனேட் பண்ணிக்கலாம் தான் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் என்னுடைய கம்யூனிட்டியோடைய கோல். தட்ஸ் அமேசிங். ஸோ நீங்கள் வந்து டே டு டே நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கட் பண்ணலான்னு பேசிட்டீங்க. பட் இப்போ ஒரு வெட்டிங் பண்ணுறோம், லக்ஸரியஸாக பண்ணுறோம். ஸோ வெட்டிங்கில் என்ன மாதிரி காஸ்ட்லாம் நம்ம வந்து கட் பண்ணால் நல்லாயிருக்கும்? நான் பர்சனலாகவே சொல்கிறேன், வெட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது இந்தியா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ராக்கெட் ஹை. கம்பேர் பண்ணவே கூடாது, பிகாஸ் இப்போ தான் அம்பானியோடைய வெட்டிங் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுவே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். பட் இஃப் யூ சி என்ன கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு வெட்டிங்க்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் மீனிங்லெஸ். அதுக்கு பதிலாக 25th இயரை கிராண்டாக கொண்டாடுங்க, 10th இயரை செலிப்ரேட் பண்ணுங்கள். தட்ஸ் வேர் த ரியல் ஜாய் ஆஃப் லிவிங் இஸ் தேர். ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் சே. டுகெதர் நம்ம 10 years எவ்வளோ வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத அந்த கப்பல் ரியலைஸ் பண்ணும்போது 25 yearsல அவங்க சில்ட்ரனோட ரியலைஸ் பண்ணும்போது இட் வில் பி த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஓகே பட் ஸ்டில் நீங்க வந்து சஸ்டைனபிலிட்டி பத்தி பேசுறீங்க. Yes. ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க, பட் 10th year 25th anniversary அதுலலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்றீங்களே. ஸோ வாட் இஸ் திஸ்? It has nothing to do with money. It has to do with the experience, exposure சொல்றேன் நான். 10 years கழிச்சு இப்போ நம்ம ஒன்றா உட்காந்து பேசுகிறோம்னாக்கா அந்த ஜேர்னி பேசும்போதே இட் வில் பி கிரேட். ஒரு பார்க்கில் உட்காந்து பேசலாமே, ஒரு நல்ல ஹோட்டலில் ஒரு நல்ல ஃபுட்டோட உட்காந்து பேசலாமே, இல்லை வீட்லேயே ஃபேமிலியாக சமைச்சு சாப்பிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே. தட்ஸ் வாட் ஐ மீன். ஓகே ஓகே. அந்த 25th year யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணது தட் வில் பி ஸோ ஸ்டூபிட். யார் என்ன எதுனே தெரியாத போது when we spend too much 25th year கொண்டாடும் போது ஐயோ ஆமா இல்லை அப்படின்னு அப்போ தான் ஸ்ட்ரைக்கே ஆகும். ஸோ தட்ஸ் வாட் ஐ மென்ட் as mindful minimalism. அமேசிங். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த டைமில் நம்ம ஜென்ரேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி மூவியோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தி. they are living in fantasy, pure fantasy. ஸோ ரியலிஸ்டிக்காக அவங்க ஃபேமிலியை அவங்க எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ ரீசெண்டாக நடந்த நீயா நானா ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணும், பேலஸில் இருக்கணும், 1 lakh சேலரி வாங்கணும், இந்த மாதிரியான அன்ரியலிஸ்டிக் தாட்ஸ் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். ஐம் நாட் ஹியர் டு பிளேம், பட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நம்மளுடைய கேர்ள்ஸ் நம்மளுடைய பாய்ஸ் வரணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரவுண்டட் மைண்ட் செட் வரணும். அகெயின் இட் இஸ் ஸ்டார்டிங் வித் மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம வாழுற லைஃப் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃபேமிலியோட அப்படி ஒரு ரூட்டட் ஒரு கிரவுண்டடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் we can get back to our reality. அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு நிறைய தேவை, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப தேவை. அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ ப்ளவுஸ் டிசைன் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு காஸ்ட் நம்ம சொல்லும் போது இதுக்கு இவ்வளோவா அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் போய் நம்ம வாங்கிட்டு வரோம், அதுக்கு எவ்வளோ நம்ம மெட்டீரியல்ஸ் போட்டு எஃபோர்ட் போடுறோம், அது எதுவுமே தெரியாது. இதுக்கு இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்ம ஒர்க் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்க. சேம் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நான் வெளியில் 75,000 கொடுத்து நான் ஏமாந்துட்டேன், நீங்கள் வந்து 10 தான் சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இல்லை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பாருங்கள், எங்களோட ஒர்க் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே த்ரோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் என்னோடது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே நம்பலாமா, இது ப்ராடக்ட் உங்ககிட்ட வாங்கலாமா, நீங்கள் எங்களுக்கு கரெக்டாக அனுப்புவீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறோம், ஹானஸ்ட்டாக பண்ணுறோம், ஆனால் இப்படி கேட்குறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே. ஸோ ஆல்வேஸ் உங்களோட பிஸ்னஸில் வந்து யாரையா ஒருத்தரை வச்சு கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது கரெக்டாக? அந்த மாதிரி யாரும் இல்லை. ஐ மீன் லைக் உங்களோட ரேட்ஸ் இப்படி இருக்குது, பட் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வீட்டில இருந்து பண்றவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, பொட்டிக் வச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. நாங்கள் 1500 பண்ணுறோன்னா பொட்டிக்கில் 3500 இருக்கும். அங்கே போய் கேட்கும் போது சொல்லுவாங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து 1000K போட்டு தரேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் 2000 சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களோட ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள், உங்களுக்கு எது ஓகேவோ அங்கே கம்பேர் பண்ணி நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ரெடிமேட் விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உங்கள் பிஸ்னஸை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? இப்போ ஷாப்லலாம் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாமே இருக்கும். அங்கே வந்து அவங்க 1500 போட்டிருக்காங்கன்னா ஈஸியாக கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம உட்காந்து டிசைன் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஷாப்பில் கொடுத்தா வாங்குறீங்க, அப்படியே அமௌண்ட் பே பண்ணிக்கிறீங்க, எங்ககிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ வந்து பேரம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஓகே. ஸோ அண்ட் அதே மாதிரி எல்லாரும் வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி நிறைய பேசணும். பட் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன இப்படியெல்லாம் நம்மளை கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்ல நம்மளை வந்து ரிக்ரெட் பண்ணியிருப்போம். அது வந்து மேக்ஸிமம் எல்லாரும் கேட்குறது வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராடக்ட் சென்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் வந்து ட்ரூவான்னு கேட்பாங்க, இது வந்து ஃபேக் அக்கௌண்ட் இல்லையான்னு கேட்பாங்க. அந்த ஃபேக் அக்கௌண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ ஹானஸ்ட்டாக பண்ணுறோம், அந்த ஃபேக் அப்படிங்கிற வார்த்தை நம்மக்கிட்ட வரும்போது நீங்கள் ஒரு எப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து நீங்கள் ரியலாக இல்லை ஃபேக்கான்னு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு நான் ப்ராடக்ட் சேல் பண்ண மாட்டேன், நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் என்கிட்ட நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி. ஓகே. பட் ஸ்டில் நம்மளால் கஸ்டமர்ஸையும் கம்ப்ளீட்டாக ப்ளேம் பண்ண முடியாது, பிகாஸ் நம்மளுக்கு வந்து நிறைய ஃபேக் அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ தே ஹேவ் டு செக் த இன்டெகிரிட்டி. இல்லை ஆல்ரைட். ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண கான்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இந்த மாதிரி ரிக்ரெட் பண்ண ஒரு பாயிண்ட்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே. ஸோ இதுவும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸில் இருக்கிறதுனால ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஏஐயில் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து எல்லாருக்கும் நியூவாக இருக்குது. ஏஐனா என்ன, அதோட அவுட்புட் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நான் அவங்களுக்கு
புரிய வைக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்குது சில கஸ்டமரை பொறுத்தவரையில். ஸோ ஏஐயில் பண்ணும்போது அவங்களோட ஃபேஸ் வந்து ஒரு 3D மோல்டடாக தான் இருக்கும். லைக் கொஞ்சம் ப்ளம்பாக இருக்கும், பார்க்கும்போது லைட்டாக கார்ட்டூனிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோவில் போய் அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி ஏஐலையும் வரணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நான் என்னோட ஒர்க்கை வந்து நான் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் மானிட்டரியும் தான். ஸோ மானிட்டரி வந்து அதர் பேஜஸில் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, உங்கள் பேஜில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. பட் ஆனால் இது வந்து டிஜிட்டலாக நம்ம பண்ணும்போது ஒர்க்கை வந்து ஸ்டீல் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. லைக் நம்மளோட பேஜில் ஒரு ஒர்க் இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னா அதோட கிரெடிட்ஸ் வந்து அவங்களோட பேஜில் அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு கிரெடிட்ஸ் மட்டும் அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணதுக்கான ஒரு ரெகக்னேஷனே கிடைக்காத மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சொசைட்டியில் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? சொசைட்டியில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட ஃபீல்டே வேறு, நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அதே சொசைட்டி தான். ஏன்னா என்னோடய பேபியை வச்சு தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு அதை ரன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ சொசைட்டியில் சில விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் ஜென்ரலாக நம்ம விமனாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்படி ஏதாவது ஃபீல்? நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மென்க்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து உமனுக்கு எந்த இதுலேயுமே கொடுக்குறது இல்லை, எந்த ஃபீல்டுமே. என் டீச்சிங் ஃபீல்டு ஆல்சோ அப்படி தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க உமன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஃபீல்டு இப்போ நான் ரீசெண்டாக இது பண்ண ஃபீல்ட்லேயுமே அப்படி தான் இருக்குங்க. ஸோ பேபி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலையுமே அப்படி தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி எல்லா லேடிஸும் வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஆசம். ஸோ நம்ம வந்து சொசைட்டி கூட சேர்ந்து ஃபேமிலியும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேமிலிக்கிட்டேருந்து எந்த மாதிரி சப்போர்ட்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? ஸோ ஃபேமிலிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பாசிட்டிவாக மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்மளை எதுவுமே கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து கான்ஃபிடன்ட் லெவல் பூஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் நான் அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பேசாமல் சொல்லாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லெவல் வந்து மோட்டிவேட் ஆகிடும். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து எந்த மாதிரி பேசிக் சப்போர்ட்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் அப்னா எந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும்? அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். தெர் ஆர் செவரல் சர்வீசஸ். விமனே அதுக்கு வந்து பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு டியூஷன் நடத்துகிற ஒரு லேடி இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்கனாக்கா அவங்க வீட்டுக்கு போய் வேலை செஞ்சு கொடுக்குற ஒரு லேடி இருப்பாங்க. கோலம் மட்டும் போட்டு கொடுக்குறேன்னு ஒரு லேடி இருப்பாங்க. வெறும் பாத்திரம் தேய்ச்சி தர அப்படின்னு சொல்கிற ஒரு லேடி இருப்பாங்க. இந்த மாதிரி விமன் ஆர் மெஜிஷியன்ஸ். ஆக்சுவலி எம்டி ஹேண்ட்லேயே மேஜிக் பண்ண முடிஞ்ச ஒரு கிரியேச்சர் இஸ் விமன் த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஸோ அதனால் இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் ஃபார் அஸ். ஓகே. ஸோ ஸ்டார்ட் அப் வந்து நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும். பட் அந்த ஒரு பிஸ்னஸை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், we need to trust ourselves. பிகாஸ் நம்மளை தவிர யாரும் நம்மளை ட்ரஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. nobody is going to stand for others. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்காக நின்றுக்கணும். அடுத்து நம்மளுக்காக ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஏன்னா ஆப்வியஸ்லி சொசைட்டி வில் ட்ரை டு ஷேக் ஆர் கான்ஃபிடென்ஸ் இன் ஆர் செல்ஃப். அந்த இம்பேக்டை விட்டு வெளில வரத்துக்குள்ளே நம்ம நிறைய பேச்சுக்கள் கேட்க வேண்டியிருக்கும், கேரக்டர் அசோசியேஷன் கேட்க வேண்டியிருக்கும். உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு செம த்ரில்லிங்கான ஒரு டிமோட்டிவேஷன் இருக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி வர்றதுல தான் ரியல் சேலஞ்சே இருக்குது. அப்போ தான் அந்த மூவி கிளைமேக்ஸ்க்கே போகும். ட்ரூலி சார், தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஃபீல்டில் உங்களுக்கு யாராச்சும் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் இருக்காங்களா? ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா மேம். அவங்க வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசியிருப்பாங்க. நான் வந்து வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது ஆன்லைன் ஜாப்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி யூடியூப்பில் தேடும்போது வீட்டிலிருந்தே மாதம் 50,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு வீடியோ கேப்ஷன் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களோட இன்ஸ்பிரேஷனால ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து ஆரி ஒர்க் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம அதை லேர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அவங்க சேனல் பார்த்து தான் கற்றுக்க ஆரம்பித்தது. அப்புறம் நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி அப்புறம் நான் ஆரம்பித்தது. ஸோ அவங்க தான் என்னோட மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இப்போ வரைக்கும். அவங்க தான்.
ஓகே ஃபேண்டாஸ்டிக். அண்ட் உங்களோட ஃபீல்டில் உங்களுக்கு இன்ஸ்பைரிங் லேடி ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு பர்சன் இருக்காங்க? ஓகே, என்னோட ஃபீல்டு வந்து இப்போ நியூவாக ப்ளூம் ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால எக்ஸாக்டாக என்னோட ஃபீல்டில் அப்படிங்கும்போது எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல. பட் ஆனால் எனக்கு சரண்யா ஜெயக்குமார் மேம் வந்து பிடிக்கும். ஸோ அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறது, ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு சரண்யா ஜெயக்குமார் மேம் பிடிக்கும். ஓகே ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போது அப்கமிங் பிஸ்னஸில் சோஷியல் மீடியாவோட ரோல் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து தேவை. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இருக்கிறது கூட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இப்போ சக்தி மசாலாலேருந்து எல்லாருமே நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்துக்குமே டைம் பண்ணிக்கணும். எல்லா உமனுமே இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதா, நம்ம மேலே வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு பர்சனலி ரொம்ப க்ரோத் கொடுக்கும். நான் கான்ஃபிடென்ட்டாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். இங்கே வரக்கூடிய எல்லா உமன்ஸ்க்குமே நான் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிடுறேன். ஆசம், தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து சோஷியல் மீடியாவோட ரோல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸை ஒரு பிராண்டாக நம்ம ஆக்கணும்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? நீங்களே ஒரு பிராண்டாக மாறணும் ஃபர்ஸ்ட். இட் சீம்ஸ் சிம்பிள், ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். நீங்கள் ஒரு பிராண்ட் அப்படின்னாக்கா உங்கள் பேரை சொன்னாலே அந்த ப்ராடக்டை உங்களுடைய ஆடியன்ஸ் மத்தியில் ஷார்ப்பாக போய் ரீச் ஆகணும். அது நீங்கள் கொடுக்குற ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம், இட் கேன் பி அ செல்ஃபி, இட் கேன் பி அ டிபி, எனிதிங். பட் ஆனால் அப்படி ஒரு ஸ்ட்ராங் இம்பேக்டை நம்ம க்ரியேட் பண்ணும்போது அது பை டிஃபால்ட் அவங்க பேர் சொன்ன உடனே அந்த ஒரு பிராண்ட் வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் அ பிராண்டிங் ஃபார் மீ. ஓகே, ஆசம். ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து விமனுக்காக ஒரு சேஃப் ஸ்பேஸாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம பிஸ்னஸை இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு விமன் சப்போர்ட்டிங் விமன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி இந்த ஒரு இன்டர்வியூ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே இங்கே இருக்கிற ஒரு 4 லேடிஸே மாற்றி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, டிப்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த விமன் எம்பவரிங் விமன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க என்ன கேட்டகரியில் இருந்தாலும் அவங்க பிஸ்னஸை வந்து என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ நான் யார் எம்ப்ராய்டரி பண்ணுறேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் 4 பேர் வந்து பேச ஆரம்பிக்கும் போதும் எல்லாருமே காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணிட்டோம், ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டோம், எல்லாமே அதில் ஜாயின் பண்ணியிருக்கோம், எல்லாருமே அதை பற்றி பேசணும், ஃபாலோ கொடுக்குறதா இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் கொடுக்குறதா இருக்கட்டும், அது மாதிரி. ஸோ ஒருத்தர் வந்து ஃபியூச்சரில் என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி பண்ணணும்னா உங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணுறேன் அவங்க என்ன சொன்னாங்க. ஸோ நான் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னா அவங்கள கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பேபி ப்ராடக்ட்டுக்கு நான் அவங்கள கூப்பிட்றேன். அந்த மாதிரி ஒருத்தர் நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து பிஸ்னஸ்க்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். தட்ஸ் ஆசம்ல. ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணோம்னா எல்லாருமே அழகாக டெவலப் ஆகலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபார் யுவர் டைம். எல்லாரும் ரொம்ப அழகாக பேசுங்க. தேங்க்யூ.